கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராயம் விற்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சற்று முன்னர் தான் எங்கள் செய்தியாளர் சிவபிரகாசிடம் இது குறித்து குமுதம் செய்திகள் கேள்வி எழுப்பியது. கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக சந்தேகிக்கப்படும் நபர் என்ன ஆனார் என்று. தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 7 பேர் ஜிப்மர் மருத்துவமனைக்கும் பலர் ஐசியூலும் சிகிச்சை பெற்று வரும் இந்த நேரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக கருதப்படும் அந்த நபர் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் தற்போதைய அண்மை செய்திகள். உங்கள் குமுதம் செய்திகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பதாக சந்தேகிக்கப்பட்ட அந்த நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதே இப்பொழுது அண்மை செய்தியாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழந்தார்களா என்பது குறித்து இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு பின்னர் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் கள்ளச்சாராயம் விற்ற நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளச்சாராயம் விற்றவர் கைது. இதுதான் தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தமிழகமே பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் பொதுமக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட உறவினர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் அங்கு கூடிய வண்ணம் இருக்கின்றனர். இந்த நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக கருதப்படும் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளச்சாராயம் விற்றவர் கைது. இந்த கள்ளச்சாராயம் குடித்த 5 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட 7 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 30க்கும் மேற்பட்டோர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த சமயத்தில் குமுதம் சிறப்பு செய்தியாளர் சிவபிரகாசம் நம்முடன் இணைகிறார். சிவபிரகாசம், சற்று முன்னர் தான் நாங்கள் கேட்டோம், கள்ளச்சாராயம் விற்றவரை போலீசார் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தார்கள் என்று கேட்டு 3 நிமிடங்களிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்கள் தகவல் என்ன? ரிப்போர்ட் பிளீஸ். வணக்கம் மோகன்ராஜ். அதாவது இந்த கள்ளச்சாராய விவகாரம் கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் தற்போது தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து விற்பனை செய்கிறார்கள், அவர்களுக்கு எங்கிருந்து இந்த கள்ளச்சாராயம் வருகிறது என்ற கோணத்திலெல்லாம் தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அந்த கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் என்பவர் தான் தொடர்ந்து நாள்தோறும் 30 முதல் 300 பாக்கெட்டுகள் வரை அந்தந்த பகுதிகளிலும் திட்டமிட்டு மறைமுகமாக விற்பனை செய்து வந்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. அதனால் அவரை தற்போது கைது செய்து கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் யார் யார் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது, இவர்களுக்கு கள்ளச்சாராயம் எங்கிருந்து வருகிறது, இந்த கள்ளச்சாராயத்தை இவர்கள் எப்படி கொண்டு வந்து இங்க பாக்கெட் செய்து அதை விற்பனை செய்கிறார்கள், இது எத்தனை குழுக்களாக பிரிந்தெல்லாம் விற்பனை செய்கிறார்கள் என்ற பல்வேறு கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்னும் நிறைய பேர் கள்ளச்சாராய விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த பகுதியில் கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. காவல்துறையினர் அவர்களிடம் அந்தந்த பகுதிகளிலும் முகாமிட்டு தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகிறார்கள். மோகன்ராஜ், நன்றி. கண்ணுக்குட்டி, தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த கள்ளச்சாராயம், அது மட்டுமல்ல கள்ளச்சாராயம் அறிந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த உடனடி கள நிலவரத்தை தந்தமைக்காக நேயர்கள் சார்பாக நன்றி.